வணக்கம் எல்லாருக்கும். என்னோட ஹாட் ஸ்டார் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ. அதை எப்படி ஈஸியா வரையறது அப்படிங்கிறது தான் நான் இங்க சொல்லப் போறேன். அது ரொம்ப கார்ட்டூனியா இல்லாம ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்கா எப்படி வரையலாம்? எல்லாராலையும் ரியலிஸ்டிக்கா எப்படி வரைய முடியும்? குழந்தைங்க கூட வரையலாம் ரியலிஸ்டிக்கா. நான் சொல்ற மெத்தட் வச்சு. ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ சேனலுக்குள்ள போகலாம். இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ வரையறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேலு, பென்சில் தான். ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ பெருசு கிறிஸ்மஸ் ட்ரீ வரையணுங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு ட்ரீ எவ்வளோ பெருசு வரணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு பேஸில் இவ்வளோ பெருசு இருக்கணும் அப்படின்னு நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஹைட்டு வேணும் அப்படிங்கிறதையும் மெஷர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் அவ்வளோ பெருசு இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு, இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ வரையலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நுனி இல்லையா, ட்ரீயோட நுனி, அந்த இடத்துல இப்படி இப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் அடுத்து இப்படி இப்படி. ஓகேவா? அடுத்து கீழே போனீங்கன்னா அப்படியே ஜிக் ஜாக்காக போட்டுகிட்டே வாங்க. இப்படி இப்படி. அப்போ இங்கேருந்து இப்படி இப்படி. இந்த இந்த ஸ்டெப்பே தான் நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். அதையே ஜாயிண்டடாக போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இப்படி இப்படி இப்படி. ஓகேவா? இப்படி கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு, இதே ஃபுல்லாக ரிப்பீட்டட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நம்ம ட்ரீல அங்கங்கே ஸ்பேஸ் இருக்க மாதிரி காமிக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, இப்படி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இப்படி வரைங்க. அப்புறம் இங்கேருந்து இங்கே இப்படி, இங்கே இப்படி 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 போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் இன்னும் இந்த இடத்துல இப்படி, இந்த இடத்துல இப்படி. இந்த மாதிரி வரைஞ்சிட்டே இப்போ என்ன பண்ணணும்னா, அதே மாதிரியே தான் நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டேன். ஒரு பிரான்ச்சாக இருக்கிற மாதிரி நம்ம காமிக்கணும். அதுக்காக நான் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடுறேன். இந்த இடத்துல இப்படி வரைஞ்சிட்டேன். எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி லைன் போட்டுட்டு அப்புறம் அதுலேருந்து இப்படியே வரைஞ்சிட்டே வாங்க. கொஞ்சம் எல்லாமே ஃபுல்லாக நிரப்பிடாதீங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வரைஞ்சா தான் நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் வளைச்சி நெளிச்சு போட்டுட்டே வாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ட்ரையாங்கிள நான் அழிக்கிறேன். ட்ரையாங்கிள் அழிச்சு இப்போ நமக்கு கிறிஸ்மஸ் ட்ரீயோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத வச்சு நம்ம ஷேடிங் குடுத்தோம்னா, எப்படி நம்ம வந்து நம்மளோட ட்ரீய ரியலிஸ்டிக்கா காமிக்கிறது அப்படின்றத காமிக்கிறேன். ஜஸ்ட் அது உள்ள அப்படியே கலர் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட்டு நுனியிலலாம் இந்த மாரி டார்க் பண்ணிட்டே வந்துருங்க. ஓகேயா? இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த இடத்துல பிரான்ச் மாரி வரைஞ்சிருக்கோம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு அடியிலலாம் கொஞ்சம் டார்க்கா குடுங்க. இந்த இலை மாரி இருக்கு பார்த்தீங்களா? அந்த உள்ள குடுக்கக்கூடாது. அதுக்கு வெளியில குடுக்கணும். இப்படி இலை மாரி வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு வெளியில இப்படி நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ஸ்பேஸ் இருக்கோ அதெல்லாம் டார்க் பண்ணிட்டே வாங்க. இலை மாரி இருக்கிறத விட்டுருங்க. அதுதான் ட்ரிக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி 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 இலை இருக்குன்னா, அது அந்த இலைக்குள்ள குடுக்கக்கூடாது. வெளியில குடுக்கணும். இப்படி. புரியுதா? அந்த மாரி குடுத்துட்டே வாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ட்ரீயோட பேஸ் முடிச்சாச்சு. இதுக்கு மேல நம்ம டெக்கரேஷன் பண்ணணும்னா டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ தாத்தா வரைஞ்சிக்கலாம். எப்படி தாத்தா வரையிறதுன்றது அடுத்த வீடியோல போடுறேன். பாருங்க. இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ நீங்க இப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா, இங்க வந்து எனக்கு பிரான்ச் மாரி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீ இருக்குன்னா, அதுக்கு சென்டரா லைன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க அவ்வளோதான். இதுக்கு மேல வேணும்னா நம்ம ஸ்டார் இங்க வரைஞ்சிக்கலாம். ஸ்டார் வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல டெக்கரேஷனுக்கு நீங்க வந்து ஒரு பால் தொங்குற மாரி, அப்புறம் லைட்டிங் போடலாம். அத கொஞ்சம் டார்க்கா போடுங்க அவ்வளோதான். அத கொஞ்சம் கிராஸ்டா போடுங்க. நல்லாயிருக்கும். நான் ஏன் கிராஸ்டா வரையாதீங்க பிரான்ச்சஸ்ன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா? இந்த மாரி லைட்டிங் போடுறதுனால நமக்கு பிரான்ச்சும் அதே மாரி போட்டிங்கன்னா, பிரான்ச்சா லைட்டான்னு தெரியாது. அதனால தான் அப்படி சொன்னேன். இது குடுத்ததுக்கப்புறம் மேல நம்ம வந்து இந்த மாரி குடுக்கணும். எக்ஸ்ட்ராவா இதில வந்து நம்ம இன்னும் டெக்கரேஷன் ஏதாச்சும் வேணும்னா பண்ணிக்கலாம். நான் சும்மா லைட்டிங் மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நம்ம இந்த பால் மாரி வரைவாங்க இல்லையா? அந்த மாரி வரைஞ்சுக்கலாம். ஃபுல்லா ரொம்ப போட்டுட்டோம்னா, நம்ம பண்ணியிருக்க அந்த ட்ரீயோட ஸ்ட்ரக்சர் மறைஞ்சிரும். அதனால நான் கொஞ்சம் சிம்பிளா முடிச்சுட்டேன். ஓகே பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.